ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் எல்லோரும் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்காண்டி இந்த பிக்கோவர்க்கரில் எப்படி வேலையை சப்மிட் பண்ணுறங்கிறத தெளிவான வீடியோவாக இந்த வீடியோவில் போட போகிறேன். சரியா? இந்த வீடியோ வந்துட்டு முக்கியமாக பிகினருக்காண்டியாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பிக்கோவர்க்கர்லேருந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். சரி, பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு இடத்தையும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம். சரி, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் நான் லாஸ்ட்டாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அது பற்றிய முழுமையான தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த சேனல்லையும் இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் தவறாமல் போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றிய முழுமையான தகவலையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேபிட் ஒர்க்கர், பிக்கோவர்க்கர், மைக்ரோ ஒர்க்கர் பற்றிய அநேகமான வீடியோக்கள் எங்கள் சேனலில் போடப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வாறான வீடியோக்கள் நீங்கள் போய் பார்க்கலாட்டியும் தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரேபிட் ஒர்க்கர், பிக்கோவர்க்கர்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் வந்து முக்கியமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் செய்கிறேன்னா உங்களுக்கு பேனியர் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பேனியர், பேபால் 2 அக்கௌண்ட்டையும் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. Because money is always ultimate. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே நம்ம ஒரு 4 டாஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இந்த டாஸ்க் வந்துட்டு நீங்கள் அந்த இதில் இருக்க 3 டாஸ்க் வந்துட்டு நீங்கள் மொபைலில் கூட செய்யலாம். ஸோ இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பீஸில் செஞ்சு காட்டுறேன். எனக்கு இது வந்துட்டு மொபைலில் செய்கிறது கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. சரியா? ஸோ நான் பீஸில் கொஞ்சம் ரன் பண்ணதுக்காண்டி நான் ஈஸியாக எனக்கு பீஸில் செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம 4 டாஸ்க்கை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு மார்க்கெட்டிங் விசிட்னா ஒரு வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுறது. சரியா? ஸோ அதை கதைச்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம், அதாவது செய்ய போகலாம். சரியா? ஸோ நம்மளோட பிக்கோவர்க்கரில் வந்தது ப்ரோவோ ஸோ இந்த 𝐂𝐶𝐻 ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னோட பிக்கோவர்க்கருக்கு வந்தது ப்ரோவோ இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே 𝐂𝐶𝐻 சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு மார்க்கெட்டிங் விசிட்டில் இருக்கிற எல்லா ஜாப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? அதில் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கிளிக் பண்ணி அதை எப்படி செய்யலாம் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு, நான் பாருங்கள். சரியா? இதை அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்லேயும். சரி, அவங்க தந்திருப்பாங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை யூஆர்எல் ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட இதில் போட்டுக்கும். சரி, இதே ஸ்டெப் தான் வந்து நீங்கள் ஃபோன்லேயும் செய்ய போகிறீங்க. சரியா? ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு வந்து பிசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான பிசியில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அதில் என்ன கேட்டுக்கான ஃபஸ்ட் ப்ரூஃபை வாசிங்க. 2 வெப்சைட்டோட யூஆர்எல், அதாவது நம்ம ஒரு 2 பேஜ் அவங்களோட வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணதுக்கு ஒரு யூஆர்எல், அது லாஸ்ட் பேஜ் 30 யூஆர்எல், அதாவது 3வது பேஜில் யூஆர்எல் கேட்டுக்காங்க, யூஆர்எல் அல்லது ஆர்டிக்கல் கேட்டுக்காங்க. சரியா? சென்ட் த கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் யூஆர்எல் லிங்க். சரியா? அவ்வளோதான், ஈஸியானது. சரியா? அவங்களோட ப்ளாக் வந்துட்டு என்னென்னா நியூஸ் சம்திங் எது சொல்லிக்காங்க பாருங்க, இது அவங்களோட ப்ளாக் நேம். ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கே வந்துருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சரியா ஒரு 3 டேப்பில் அவங்க இது கேட்டிருக்காங்க. ஸோ 3 டேப்பில் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? நான் பிசியில் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சரியா? ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சுட்டு போய் தரலாம். சரியா? அதில் இதோட என்ன கேட்டிருக்காங்க, யூஆர்எல் கேட்டிருக்காங்க. சரியா? இது 2 வெப்சைட்டில் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. பேஸ் பண்ணி போட்டு எங்களை கொடுத்து போட்டு ஏன்னா நிறைய பிகினர் மாதிரி இதை என்கிட்ட கேட்டாங்க. சரி, என்கிட்ட பொடிய மாதிரி கொஞ்சம் கேட்டதுக்கான செஞ்சு காட்டுறேன். ஸோ ஏற்கனவே இதில் ரேன் பண்ணிட்டிருக்காங்களும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். சரியா? சரி, அடுத்து வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் 3rd யூஆர்எல், அதாவது ஆர்டிக்கல் 4 அதாவது லாஸ்ட் வேர்ட்ஸை வந்து கேட்டுக்காங்க. சரியா? ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் லோட் ஆகினது ப்ரோகு. சரி, இந்த ஆர்டிக்கல் தான் லாஸ்ட்டாக வேர்ட்ஸை வந்து கொடுக்க வச்சுருக்காங்க. சரியா? சம்திங் நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். சரி, ஃபைன். அடுத்து வந்துட்டு கேட்டாங்கன்னா சென்ட் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் யூஆர்எல். சரியா? அதுக்கு தான் ஃபஸ்ட் பேஜ் அவங்கள்ட்ட க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஏன்னா மற்ற லோட் ஆகிட்டுருக்கக்குள்ள டக்குன்னு வராது உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஆர்எல். சரி, இது டக்குன்னு வந்துட்டு பாருங்கள், இதை காப்பி பண்ணி போட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபைன். இப்போ சப்மிட் கொடுத்தீங்களா இருந்தால் அது சப்மிட். சரியா? இதுக்குரிய சல்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சைபர். சரியா? அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிற வேலை என்ன, ரெட்டிட். இந்த ரெட்டிட் வேலை வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் ரெப்பிட் வேலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. சரி, அடுத்து நம்ம 2வது பார்க்க போகிற வேலை வந்துட்டு இந்த ரெட்டிட் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் பிக்கோவர்க்கரில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்ததுண்டுக்கு அந்த ரெட்டிட்டுக்கு வந்துட்டு அவங்க சைபர் 8 வரைக்கும் கொடுத்தாங்க. சரி, ஆனால் இப்போ வந்துட்டு ரெட்டிட்டுக்கு ஒரு தனியாக கேட்டகரி ஒன்று கொடுத்து
அதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் விசிட் ரேட்டை கொடுக்காங்க. சரியா? சரி, அது இருக்கட்டும். நான் இப்போ எப்படி ரெட்டி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெட்டியில் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிக்கவர்க்கில் வந்துட்டு இந்த சர்ச் பட்டனில் போய் நீங்கள் ரெட்டிட்டுங்கிறத பேஸ்ட் பண்ணலாம். அல்லது வந்துட்டு நீங்கள் கேட்டகரியில் வந்தால் நான் சொன்ன அந்த கேட்டகரியில் கொண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டகரியில் வந்துட்டு இந்த ரெட்டிட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா சரி அந்த ரெட்டிட் வந்துட்டு நம்மள இதை தூக்கி இதில் செஞ்சுட்டு போட்டுட்டு நீங்கள் அந்த ரெட்டிட்டில் ஒரு யூஆர்எல் செஞ்சுக்கலாம். சரி, இந்த யூஆர்எலை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இதே தான் உங்களோட ஃபோன்லேயும் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ரெட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து வந்துருக்கீங்க. சரியா? நீங்கள் reddit.comக்கு போனீங்களா இருந்தால் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வச்சுட்டு லாகின் பண்ண சொல்லுங்க. சரியா? இதை நீங்கள் தூக்கி போட்டோன்னே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி சொல்லி ஓகே கொடுத்து லாகின் பண்ணி போட்டு நீங்கள் வந்துட்டு இதை இதான் சொல்கிற அப்வேர்ட்னு சொல்லி இந்த அப்வேர்ட் பண்ணி போட்டு அவங்க கேட்குறது தான் அவங்களோட யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. அதை காப்பி பண்ணி பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, யூசர் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்வேர்டட். சரியா? அதான் இது. அதை காப்பி பண்ணி போட்டு அடுத்து நம்மளோட அது டைட்டில் ஆஃப் த போஸ்ட். சரியா? இந்த டைட்டில் இதை கேட்டிருக்காங்க. சரியா? அதையும் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் கொடுப்போம். சரியா? ஆனால் சில அப்வேர்ட்டில் வந்துட்டு சில வந்து கேட்பாங்க என்னென்னா அவங்களோட யூசர் நேம் கேட்டு போட்டு நம்மளோட யூசர் நேம் கேட்பாங்க. ஸோ நம்மளோட யூசர் நேம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தீங்களா இருந்தால் உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது. சரியா? அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த இருக்குது நம்மளோட யூசர் நேம் இது. சரியா? அப்படியே நம்மளோட யூஆர் கேட்டாங்களா இருந்தால் இது மொத்தமாக வந்து யூஆர் தூக்கி கொடுத்தீங்கன்னா சரி அந்த வேலையை உங்களுக்கு டாஸ்க் வந்து சப்மிட் ஆகிடும். சரியா? ஃபைன். ஸோ நம்ம இப்போ மூணாக பார்க்க போகிற வேலை என்னென்னா இந்த யூடியூப் வேலை. சரியா? இந்த யூடியூப் வேலையில் வந்துட்டு எப்படி செய்கிறேன்டா அதே ஸ்டெப் தான். இதில் வந்துட்டு பிக்கவர்க்கில் குறைய அந்த யூடியூப் வேலை வரும். ஸோ எப்படி செய்யணும் காட்டுறேன். இதை காப்பி பண்ணிட்டீங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி போட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தப்போ நிறைய வேலை வரும். சரியா? யூடியூப் வேலை செஞ்சு பாருங்கள். குறைய தான் கிடையாது யூடியூப். அதில் எதை நான் உங்கள்கிட்ட சூஸ் பண்ணி அதை செஞ்சு காட்டுறேன். ஏதோ ஒன்று செஞ்சு காட்டுறேன். சரியா? இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செஞ்சுருப்பாங்க. சரியா? இந்த ஒரு ஃபோட்டோ தமிழ் ஒன்று செஞ்சுருக்காங்க. சரி, இதை ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது சொல்கிறேன் பாருங்கள். கோ ஆன் யூடியூப் அண்ட் சர்ச் ஃபார் யோகா ஃபார் ஹெல்த்தி அடல்ட் டீன் அண்ட் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ். சரியா? இது எம்படி போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஒரு இது ஒன்று வருமா. சரியா? நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் குயிக்காக. ஸோ இந்த இதாக வந்துட்டு அந்த தமிழில் தான் வந்துட்டு அங்கே ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகாட்டி நீங்கள் இந்த ஃபில்டரில் வந்து இந்த அப்லோட் டேட்டை கொடுக்கலாம். ஸோ அப்லோட் டேட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதாகவும் கிடையாது தமிழ். சரியா? இதை நீங்கள் கிளிக் பண்ணது பிறகு அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அது கான்செப்ட் பண்ணி. சரியா? ஹவு மெனி டைம்ஸ் ஐ சைட் யோகா. ஸோ அந்த யோகாங்கிற வார்த்தை நீங்கள் எத்தனை தடவை அவங்க அந்த வீடியோ சொல்லியிருப்பாங்கங்கிறத நீங்கள் சொல்லணும். ஒரு தடவை 2 தடவையான்னு சொல்லி. அடுத்தது வாட் இஸ் யுவர் யூடியூப் நேம் தட் யூ கமெண்ட் தட். அதாவது ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த வீடியோக்கு ரிலேட்டடான கமெண்ட் ஒன்று பண்ணி உங்களோட யூடியூப் சேனலோட நேமை கொடுங்க. சரி? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனல் ஒரு நேம் வரும். ஸோ அதை காப்பி பண்ணி அதை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சரி. அங்கே கொடுத்து போட்டு சப்மிட் கொடுத்தீங்களா இருந்தால் டாஸ்க் வந்துட்டு ஈஸியாக சப்மிட் ஆகிடும். சரி? ஓகே, ஃபைன். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா கிராமர்லி வந்துட்டு ஒரு ஹை லெவலான ஜாப். சரியா? அது எப்பயும் அந்த பிக்கவர்க்கில் ஸ்டாண்டர்டாக நிற்கிற ஜாப் தான் இந்த கிராமர்லி. ஸோ இந்த கிராமர்லி வந்துட்டு நீங்கள் செய்கிறேன்டா அவங்கள்ட்ட கண்டிப்பாக பிசி வேணும். சரியா? பிசியில் அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் அந்த கிராமர்லி ஒர்க் செய்யலாம். சரி? ஸோ அந்த கிராமர்லி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த கிராமரில் நானும் ஜாயின்ட் ஆகிருக்கேன்னு சொல்லி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்தீங்க. ஸோ வீடியோ போய் பாருங்கள் நீங்கள். ஸோ கிராமர்லியை வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா நிறைய கிராமர்லி ஒர்க் இருக்குது. சரியா? அங்கே பாருங்கள் நிறைய கிராமர்லி ஒர்க் இருக்குது. சரி? அதில் ஒரு கிராமர்லி ஒர்க் எடுத்து நீங்கள் செய்யலாம். ஸோ நான் இந்த கிராமர்லியை எடுத்து போகிறேன். சரியா? இந்த கிராமர்லி ஒர்க்லேயே எப்படி நீங்கள் கஷ்டமான வேகம் உங்களுக்கு வருமா இருந்தால் இப்படி ஒரு வேக் தான் கஷ்டமாக இருக்குது. சரி, ஈஸியான வேக் இருக்கு.
கிராமர்லேயே வர கஷ்டமான வேலைனா இதான் கஷ்டமான வேலை சரியா. இப்படி இந்த அதில் இன்டர்ஃபேஸ் வந்து கஷ்டமான வேலைனா இப்படி தான் இருக்கும் பார்க்குறது. ஃபைன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, அவங்க ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பாங்க சரியா. சரி, அந்த லிங்க் தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணும் சரியா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அங்கே எங்கே நீங்கள் கிராமர்லி சேவ் பண்ணாலும் நீங்கள் இந்த ஸ்டெப் தான் சரியா. ஒரு கிராமர்லியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஒரு லிங்க் வந்து தந்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய்ட்டு அவங்க இதுக்குள்ளே. ஸோ இப்படி தான் ஏதாவது ஒரு லிங்கை தந்து போய்ட்டு அதில் ஒரு தாரதில் கிராமர்லி சம்மந்தமாக ஏதாவது ஒன்று இருக்குங்க சரியா. அதை கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கிராமர்லிக்கு போகும். செஞ்சு பாருங்கள், கிராமர்லிக்கு வந்துட்டு சரியா. சரி, கிராமர்லிக்கு வந்தது அப்புறம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கிராமர்லியை இன்ஸ்டால் பண்ணி வைக்காட்டி உங்களுக்கு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி இருக்கும் சரியா. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கிராமர்லி இன்ஸ்டால் ஆகும் சரி ஆட்டோமேட்டிக்காக சரி. அப்படி உங்களோட ஏற்கனவே கிராமர்லி இருந்துச்சா இருந்தால் இப்படி ஆட்டோமேட்டிக்காக கிராமர்லி வந்துடும். அதை சைன் அப் பேஜ் வந்துடும் சரியா. ஸோ நான் எப்படி சைன் அப் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் சரியா. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கறது இல்லை பாருங்கள், நான் ஃபேக்காக அக்கௌண்ட் கொடுக்குறேன் சரியா. இங்கே பாருங்கள், ஃபேக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று கொடுங்க சரியா. அடுத்தது வந்துட்டு சம்திங் ஏதாவது நேம் கொடுத்து போட்டு அக்ரி கொடுங்க சரியா. அக்ரி கொடுத்தா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலை முடியும் உங்களுக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று செஞ்சுக்கிறதில்ல. இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பர்சனலைசேஷன் சொல்லியிருக்கீங்க சரியா. ஸ்கிப் பண்ணுங்கள், இதையும் கொடுத்து போட்டு சரியா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிராமர்லியோட ஹோம் பேஜுக்குள்ளே போகும் சரியா. இந்த ஹோம் பேஜுக்கு வந்து அப்புறம் நீங்கள் கீழே இந்த அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அவங்க கேட்பாங்க சரி. லோட் ஆகுது, இது வரட்டும். ஃபைன் சரியா. இது நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற கிராமர்லி தான். இந்த கிராமர்லி வரத்தை கிளிக் பண்ணிங்களா அந்த எக்ஸ்டென்ஸை வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணது பிறகு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். உங்கள்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லிப்பேன் ஏற்கனவே போன வீடியோக்குள்ளே நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து தந்துருப்பேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கீழே தரேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்ஸ் அவுட்டுங்கிற சாஃப்ட்வேர் ஒன்று சரியா. அதை கிளிக் பண்ணி போட்டு அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுங்கள் சரியா. அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணது பிறகு பிரிண்ட்டுங்கிற அமைச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் சரியா. இப்போ நான் பார்க்குறேங்க, முக்கியமாக நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணி வச்சு போட்டு கீழே அவங்களோட டேட் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது வந்து எடுத்துது சரியா. பிரிண்ட்டை கிளிக் பண்ணது பிறகு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து போட்டு அது சேவ் கொடுத்தீங்கன்னா சரி. இங்கே பாருங்கள், சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்தா உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியா ஒன்றில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்துட்டோம் ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ உங்களோட கூகுளுக்கு போய் மை ஐபிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறா இருந்தால் உங்களோட ஐபி அட்ரஸ் வரும் சரியா. இதான் உங்களோட ஐபி. ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன். அடுத்து வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கேட்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் எங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்களோ ஸோ அந்த ஸ்டோரேஜுக்கு அது போகும் சரி. ஸ்க்ரீன்ஷாட் நம்மளோட 7 இந்த அடிக்கு ஸ்க்ரீன்ஷாட் சரியா. அடுத்து வந்துட்டு இமெயில் அட்ரஸ் யூஸ் சைன் அப் சரியா. அது இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஓட்டத்தையும் போகிறதவில்லை இந்த அடி சரியா. ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் ஓகே ஃபைன். உங்களோட வேலை வந்துட்டு ஈஸியாக ஒழிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிராமர்லி வந்துட்டு செய்கிறதுலே இப்படியான வேலை தான் ஹார்டாக இருக்கும். ஸோ மற்ற கிராமர்லி செய்கிறது வந்து ஈஸியான கிராமர்லி நிறைய வேலை வரும் சரியா. நான் சிம்பிளாக உங்களுக்கு தூக்கி போய் காட்டுறேன் பாருங்கள். நிறைய ஈஸியான கிராமர்லியெல்லாம் இருக்கும் சரியா. ஸோ இதில் ஒன்றை தூக்கி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிராமர்லி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஐபி அட்ரஸ் தான் கேட்கலாம் சரியா. ஈஸியானது. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்கே குரோம்பரில் பண்ண வச்சிருக்கானா இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் பண்ண வச்சிருக்கானு சொல்லி அதை பார்க்கணும் சரியா. அது இந்த லிங்கை தூக்கி போனால் டேரெக்டாக வந்துட்டு அங்கே வெப் பேஜுக்கெலாம் போகாது பாருங்கள். இதை நான் தூக்கி போட்டேன்னா இருந்தால் டேரெக்டாக அங்கே போகும் சரி. டேரெக்டாக வந்துட்டு கிராமர்லி சாஃப்ட்வேருக்கு தான் போகும் சரியா. ஸோ நீங்கள் கிராமர்லி இன்ஸ்டால் பண்ணது பிறகு கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணுங்கள் சரியா. டிலீட் கொடுத்து போட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட்டை நீங்கள் டைப் பண்ணிங்களா இருந்தால் கன்ஃபார்ம் டெலிட் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடும் ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கான வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங் சின்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு பிகினருக்கான க்ரியேட் பண்ணினா. ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கான நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரியா.
சரி நீங்கள் இப்போ பிகினராக பார்த்தீங்களா இருந்தால் அந்த நான் இப்போ சொன்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணினீங்க 1 வீக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக ஒரு பிகினிங் லெவலில் இருக்க உங்களால் ஒரு குறைஞ்சது ஒரு $5-6 ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா, கிராமர்லியெலாம் நீங்கள் ஒன்றையும் விட்றாதீங்க. கிராமர்லியே கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ ஈஸியானது நான் காட்டியிருப்பேன். ஈஸியானது கிராமர்லி இந்த ரெட்டிட் மார்க்கெட்டிங் விசிட்லாம். ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பண்ணுறதுக்கு. சரியா, ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அந்த ரெப்பிட் ஒர்க்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா, ரெப்பிட் ஒர்க்கரும் இதே இதுதான். சரியா, அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வரும். சரியா, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. சரி, ஸோ அது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் பேசினா மெசேஜ் பண்ணுவேன். சரியா, ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரேன். சரியா, ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கு போட்டிருக்கேனாமே. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அப்டேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். சரி, என்னோடய ஷெடியூல் வந்துட்டு திங்கட்கிழமையில் அப்டேட் மார்க்கெட்டிங், புதன்கிழமையில் ப்ளாகிங்கை பற்றி இருக்கும், வெள்ளி விட்டு சனிக்கிழமை வந்துக்கிட்டு நமக்கு வந்துட்டு யூடியூப் பற்றிய வீடியோக்கள் அமையும். சரியா, ஸோ அதுக்கிடையில் வர நாட்களில் வந்துட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் உங்களை கமாண்டை வச்சு நான் போடக்கூடியதாக இருக்கும். சரியா, உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இங்கே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே வந்துட்டு ஒன்லைன் ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல டாப்பிக்கோட அடுத்த புதன்கிழமைங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ளாகிங் ரிலேட்டடான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய். With